வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கடு நீர் அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் முத்து பல்லக்கு வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கடு நீர் அம்மன் ஆலய 438ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், சிம்மம், யானை, அன்னம், நாகம், ரிஷபம், குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பிரம்மோற்சவ தேர் திருவிழாவும் தெப்ப உற்சவமும் நடைபெற்றது. நிறைவாக ஸ்ரீ செங்கடு நீரம்மனின் முத்து பல்லக்கு வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிறப்பு மின் அலங்காரத்தில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த முத்து பல்லக்கில் அம்மன் திரு வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி பாலமுருகன், சிறப்பு பணி விழா குழுவினர்கள், வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை சி நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. வைத்திக்குப்பம் குருசுகுப்பம் மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை தூண்டில் வளைவு அமைக்க அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் கடிதம் அளித்து வலியுறுத்தல். ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் மற்றும் குருசுகுப்பம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தூண்டில் வளைவு அமைத்து தருவது தொடர்பாக ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் மீன்வளத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவிடம் நேரில் சந்தித்து இது தொடர்பாக கோரிக்கை கடிதத்தை அளித்தார். புதுவை சி நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. புதுச்சேரி ஆட்சிக்கு எதிராக ரகுநாதன் சரமாரி குற்றச்சாட்டு, அண்ணா சிலை அருகே நூதன போராட்டம். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான புதுச்சேரி அரசின் செயல்பாடுகள் குறித்து புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கத்தின் நிறுவனர் ரகு என்கின்ற ரகுநாதன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து புதுவை அண்ணா சிலை அருகே நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். முதலமைச்சர் மாநாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து பங்கேற்காததால் புதுச்சேரிக்கான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நிதி வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மாநாட்டிற்கு சென்று கேட்கும் போதுதான் உரிமைகளையும் திட்டங்களையும் பெற முடியும், மாநில அந்தஸ்தையும் நேரில் சென்று வலியுறுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார். போராட்டத்தில் தலைமை தாங்கிய இயக்கத்தின் நிறுவனர் ரகு என்கின்ற ரகுநாதன் தனது சட்டையை கிழித்துக் கொண்டு கையில் தட்டுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரது இந்த நூதன போராட்டம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாநில அந்தஸ்து, புதுச்சேரியின் நிர்வாகம், மக்கள் உரிமைகள் மற்றும் அரசின் செயல்பாடுகள் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. ஐயா, மத்திய அரசு முதலமைச்சர் மாநாடு ஒவ்வொரு முறையும் போகுது, கூப்பிட்றாங்க. நம்ம முதலமைச்சர் மறுக்கிறாரு. ஐயா 5 முறை முதலமைச்சராக இருக்கிறாரு. ஒரு முறை கூட நம்ம மாநாட்டுக்கு கலந்துக்கலாம். முதலமைச்சர் மாநாட்டுக்கு பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் இருக்கிறாரா என்ற கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா நமக்கு தேவையானது கேட்டால் தான் கிடைக்கும். எதுனா இப்போ மத்திய அரசு தான் பார்த்தோன்னா இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்க தந்தை மாரி. இங்கே இருக்கிற மாநில அரசு அவங்களுடைய பிள்ளைகள் மாரி. தந்தை கூட்டா போய் என்னன்னு கேட்டால் தான் பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ செய்வார். என்னன்னா பங்காளி பிள்ளைகளாம் கேட்க அவங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஆனால் நம்ம சொந்த பிள்ளை என்ன செய்கிறாரு, எதையும் போய் கேட்க மாட்டாரு. தானாராக கிடைக்கணும், எதுவுமே கிடைக்காது. அதனால தான் நம்ம பாண்டிச்சேரி பார்த்தா கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் பின்தங்கி போயிடுச்சு. தொழிற்சாலைகள் இல்லை. இங்கே ஒரே சேரி என்ன இருக்குதுன்னா மதுச்சேரி தான் இருக்குது. இது ஆன்மீக பூமி என்று சொல்கிறாங்க. மதுச்சேரிக்காக இங்கே இருக்கிற ஆன்மீகத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு தான் இங்கே பாண்டிச்சேரி இருக்குது.
அதெல்லாம் பார்த்தா படித்த இளைஞர்கள் படித்த பெண்கள்லாம் பார்த்தோன்னா வெளி மாநிலத்துக்கு அயல் நாட்டுக்கு வேலைக்கு போயிடறாங்க. வெளியிலேருந்து வராங்க, சுற்றுலாவுக்கு இங்கே வராங்க, இன்ப சுற்றுலாவுக்கு வராங்க. நம்ம இங்கே இருக்கிற இளைஞர் படித்த இளைஞர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரூமு ரெடி பண்ணி கொடுக்கட்டும், அவங்களுக்கு தேவையான கஞ்சா போதை ரெடி பண்ணி கொடுக்கட்டும். இது மாதிரி தான் நடக்குதே தவிர நம்ம பாண்டிச்சேரியினுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிஞ்சு போச்சு. அதை தான் வந்து நமக்கான கலாச்சாரம் இப்போயே சீரழிஞ்சு போச்சு. ஐயா என்ன சொல்கிறாரு, மாநில அந்தஸ்து கேட்குறாரு. மாநில அந்தஸ்து கேட்டோன்னா என்ன புதுச்சேரியில் இருக்கும் ஸ்பெஷலாக? ஏற்கனவே மாநில அந்தஸ்து இல்லாமல் இருந்த தொழிற்சாலைகள் எல்லாம் மூடியாச்சு. அதுவும் இல்லாமல் மாநில அந்தஸ்து கிடச்சுன்னா நம்மளுடைய வருவாயில் தான் பாண்டிச்சேரி ஆள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்போ பாண்டிச்சேரியில் வருவாயே கிடையாது. மத்திய அமைச்சகத்தினுடைய வருவாயில் தான் இயங்குது. மத்திய அமைச்சக ஊழியருக்கெல்லாம் பார்த்தோன்னா மாநில அந்தஸ்து கிடைச்சோன்னா சம்பளம் 2 மடங்கு குறைஞ்சிடும். ஏற்கனவே நம்மளுடைய பாண்டிச்சேரி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் மூடியாச்சு. இன்னி வரைக்கும் ஒரு தொழிற்சாலைகள் இல்லை. அமுத சுரப்பிலாம் பார்த்தோன்னா நல்லா கொடி கட்டி பறந்தது கடந்த காலங்களில். இப்போ பார்த்தோன்னா அமுத சுரப்பிலாம் பார்த்தா இருக்குதுன்னா என்னன்னு தெரில. அதே மாதிரி பேசிக் நிறுவனம் இருந்தது, பேசிக் நிறுவனத்தை முடிச்சிட்டாங்க. விவசாயத்துக்கு எதுவும் கிடைக்காத அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா இன்றைக்கி உள்ளாட்சித்துறை நம்மளுடைய மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. உள்ளாட்சித்துறையில் பார்த்தோன்னா காரைக்காலில் 5 கொம்யூனுக்கு சம்பளம் போடுறதுக்கே வழி இல்லை. அதே மாதிரி பாகூர், மண்ணாடிப்பட்டு, நெட்டப்பாக்கம் கொம்யூனுக்கெல்லாம் சம்பளம் போடுறதுக்கே வருமானம் இல்லை அரசு ஊழியருக்கு. புதுச்சேரியினுடைய நகராட்சி அது மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. எல்லாமே மாநில அந்தஸ்து கிடைச்சுன்னா இன்னமும் அரசு ஊழியெல்லாம் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐயா என்னென்னா பாண்டிச்சேரியில் மதுவை தான் முன்னாடி நிறுத்தணும்னு பார்க்குறாரு. தொழிற்சாலைகளை நல்ல தொழிற்சாலை கொண்டு வருவதற்கான எந்த ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கலை. இருக்கிற வேலைவாய்ப்பை பூர்த்தி செய்வது 50% பூர்த்தி செஞ்சுருக்கிறாரு. புதுசாக வேலைவாய்ப்பு எதுவும் கிடையாது, ஏதாவது தொழிற்சாலைகள் கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஐயா வந்து மாநில அந்தஸ்து இல்லாதனால தான் எல்லாம் புதுச்சேரிக்கு எதுவும் கிடைக்கலன்றாரு. ஐயா அவருக்கு தெரியும் பாண்டிச்சேரியில் 5 முறை முதலமைச்சராக இருக்கிறாரு. எதுக்கு மாநில அந்தஸ்துன்னு சொல்லிட்டு படித்த உங்களை மாதிரி இளைஞர்கிட்ட கொடுக்கணும், ஆட்சி கொடுக்கட்டும், நல்லா சிறப்பாக செய்ய போகிறீங்க. இல்லை எங்களை மாதிரி பிச்சைக்காரங்கிட்ட கொடுக்கணும், நாங்கள் கூட சிறப்பாக செய்வோம். அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்குது. இப்போ என்னென்னா இருக்கிற இளைஞர்லாம் பார்த்தோன்னா வேலை இழந்து என்ன பண்ணுறீங்க ஐயானா இப்போ பார்த்தோன்னா அவங்க அப்பா கூப்பிட்றாரு. அவங்க அப்பா கூப்பிடும்போது புள்ள என்ன செய்யறாரு, திரும்பி இப்படி உக்காந்துறாரு. அதனால தான் இப்படி திரும்பி உக்காந்துக்கிறாங்க. நாங்களும் கூட்டு பார்க்குறோம். நானே அப்பான்னு கூட வச்சுங்க, மத்திய அரசுன்னு கூப்பிடுவோம். நாங்கள் கூப்பிட்றோம், திரும்பி உக்காந்துருந்தா எப்படி நான் நிதி கொடுப்பேன், உங்களுக்கு என்ன தேவை, நான் எப்படி பூர்த்தி செய்ய முடியும்? இப்போ பார்த்தோன்னா அடுத்த மாநிலம் என்ன சொல்கிறாரு, கவர்னர் போய் கலந்துக்கிறாரு, யூனியன் டெரிட்டரி, அதனால் ஒருத்தவங்க போனால் போதும், அதனால் நான் ஐயா உண்மைதான் ஐயா. இப்போ வந்து இத்தனை வருஷமாக இத்தனை காலத்துலாம் பார்த்தோன்னா முதலமைச்சருக்கு தான் அழைப்பு கொடுத்துறாங்க. இது வரைக்கும் முதலமைச்சர் போனதே இல்லை. அப்புறம் மத்திய அரசு என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நான் முதலமைச்சர் தான் கலந்துக்கல, கவர்னராக வந்து ஏதாவது தேவையானதை கேட்டு வாங்கிக்கணும் தான் அவங்க நல்ல எண்ணத்தில் செய்கிறாங்க. அதை ஒரு தப்பாக புரிஞ்சுக்கின்னு கிடைக்கும். நான் எதுவுமே இல்லாமல் எனக்கு எடுத்து வந்து கொடுப்பாங்கன்னா எனக்கு பசி எப்போ எடுக்கும், எப்போ சாப்பிடும், நான் என்ன சாப்பிடுன்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சால் தானே நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ தெரியாமல் எப்படி ஐயா கிடைக்கும்? காலத்தை இடிக்கிறான், வீட்டை இடிக்கிறான். நாளைக்கு வந்து தனி மாநில அந்தஸ்து கிடைத்தா அப்போ இங்கே பாண்டிச்சேரியில் ஆன்மீக என்ற ஒரு இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போயிடும். ஐயா வந்து ஆன்மீகத்துக்காக இருக்கிற ஆலயத்தை, இந்து ஆலயங்களை எல்லாத்தையும் இடிச்சுட்டு அங்கங்கே வீட்டுக்கு ரெஸ்டோபாருக்கு அனுமதி கொடுப்பாரு. ஊருக்கு 2 மதுபான ஆலயம் உருவாக்குவார். இது மாதிரி தான் அவருடைய கலாச்சாரங்கள். ஏன்னா இளைஞர்களை பற்றி ஒரு சிந்தனை கூட அவருக்கு இது வரைக்குமே கிடையாது. இளைஞர்களை பற்றி நினச்சிருந்தேன்னா இன்றைக்கி எவ்வளோ முன்னேற்றம் மாறி இருக்கும்? எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது ஐயா.